மயிலாடுதுறை இரட்டை கொலை நிகழ்வு. சரி, என்ன நடந்தது அப்படின்னா, மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் முட்டம் பகுதியில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர், ஹரிஸ் ஹரிசக்தி, இந்த 2 பேர் வெட்டி கொலை செய்யப்படுறாங்க. இந்த கொலை இன்று காலையில் பரபரப்பாக மாறுகிறது. அதனுடைய பின்னணி என்ன அப்படின்ற கேள்விகள் வருகிறது. யார் இந்த கொலையை செஞ்சா அப்படின்ற கேள்விகளும் தொடர்கிறது. இந்த கொலையை ராஜ்குமார், தங்கதுரை, மூவேந்தர் அப்படின்ற 3 பேர் செஞ்சதா காவல்துறை அவங்கள போலீசார் அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ இதுக்கான மோட்டிவ் என்ன அப்படின்ற கேள்வி வர்றப்போ, இவங்க கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட வியாபாரிகள். இதுல ராஜ்குமார் நேத்து தான் ஜெயிலில் இருந்து வெளிவந்திருக்காரு அப்படின்ற தகவலும் சொல்லப்படுது. இந்த சூழல்ல இந்த கல்லூரி மாணவர்களான 2 பேர் இந்த சாராய விற்பனையை போலீஸ் கிட்ட சொன்னதால தான் இந்த கொலை நடந்திருக்கதா உறவினர்கள் குற்றம் சாட்டினாங்க. இந்த குற்றச்சாட்டோடு மட்டும் இல்லாம அவங்க சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. இன்னும் சிலரை கைது பண்ணணும், இந்த 3 பேர் மட்டும் இல்லை, இன்னும் சிலர் இருக்காங்க அப்படின்னு அவங்க கோரிக்கை விடுத்தாங்க. அதே நேரத்தில் கைது செய்யப்பட்டவங்களை என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு கூட இந்த சாலை மறியலில் ஈடுபட்டவங்க முழக்கங்களை எல்லாம் வச்சாங்க. தொடர்ந்து இந்த 3 பேர் கைது செய்யப்பட்டவங்களுடைய வீட்டை தாக்கி சில பொருட்களுக்கு தீ வச்சதாகவும் சூறையாடினதாகவும் கூட தகவல்கள் வந்திருக்கிறது. இந்த சூழலில் கடைசியாக இந்த 2 பேருடைய கொலை செய்யப்பட்டவர்களுடைய உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு மறுப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. அப்புறம் காவல்துறை அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகு உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இதனால கடும் பதற்றம் நிலவுது. இந்த மாதிரி ஒரு தகவலை உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் சொல்ல, காவல்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதற்கு காரணம் குடும்ப பிரச்சனை, மது போதையில் ஏற்பட்ட தகராறு தான் அப்படின்ற விஷயங்களை காவல்துறை தரப்புல ஒரு அறிக்கையை தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்துட்டாங்க. இந்த கொலை சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றதான் காட்டுது, இதுதான் அன்சேஃப் மாடல் அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு. துருப்பிடித்த இரும்பு கரம் அப்படின்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவிக்கிறார்.